டிப்ஸ் 9-12 தோசை மாவு அரைக்கும் பொழுது தோல் நீக்கிய 3-4 உருளைக்கிழங்கை துண்டுகளாக்கி மாவுடன் சேர்த்து அரைத்து தோசை வார்த்தால் தோசை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிப்ஸ் 9-13 தோல் சீவி பொடியாக்கி நறுக்கிய இஞ்சியை பச்சை மிளகாயுடன் சிறிது எண்ணெயில் வதக்கி உப்புடன் மிக்சியில் அரைத்து தாளித்து சாதத்துடன் கலந்துவிட்டால் சுவையான இஞ்சி சாதம் ரெடி. டிப்ஸ் 9-14 இட்லி மாவில் சிறிது சோள மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து கரைக்கவும். காலிஃப்ளவர் துண்டுகளை கரைத்து மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் பொரித்தால் சுவையான கோபி மஞ்சூரியன் தயார். டிப்ஸ் 9-15 உப்புமா, வெண்பொங்கல் போன்றவை சமைத்த நேரத்தில் கெட்டியாகிவிடும். அரை கரண்டி சூடான பாலை அதில் ஊற்றி கிளறிவிட்டால் சுவையும் மாறாது இலகுவாக இருக்கும். டிப்ஸ் 9-16 சூடான எண்ணெயை ஊற்றி மாவு பிசைந்தால் ரிப்பன் பகோடா மொறுமொறுப்பாக இருக்கும். டிப்ஸ் 9-17 பருப்பு வேக வைக்கும் பொழுது 1 ஸ்பூன் நெய் சேர்த்தால் பருப்பின் சுவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் குக்கர் விசிலில் இருந்து பருப்பு வெளியே வராது. குக்கரின் மூடியிலும் அழுக்கு படியாது. டிப்ஸ் 9-18 இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் செய்யும் பொழுது அல்லது அதை நசுக்கும் பொழுது அதில் சிறிது உப்பு சேர்த்து அரைத்து கொள்ளவும். இதன் மூலம் அரைப்பதால் எளிதாகவும் இருக்கும், சுவையும் மற்றும் வாசனையும் அதிகரிக்கும்.